அடுத்து தாய் கிழவி. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணோம் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சிருக்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து பிரதர் ஒரு கதை இருக்குது பிரதர், அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்பில், நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன், அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாமல் பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர், கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதை தான் படமாக பண்ணணும். இதில் வந்து இந்த கதை, இதில் யார் ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்ணுறோன்னு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவா நம்ம பண்ணுறோம் எல்லாம் சொல்லிவிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு நான் கலைகிட்ட சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிமுக்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்போ தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணோன்னு. இவர்கிட்ட ஃபஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதில் ஹீரோவாக நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் சொன்னேன். நான் கலைகிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், இது இந்த படம் சிறப்பாக வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறோன்றது தான். ஸோ சிவா உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜென்யூனிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறையா இருந்தால் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும் அது. ஆனால் அது உங்களுக்கு நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்துக்குவேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.